நிலைமை ரொம்ப கையை மீறி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹெஸ்புல்லா சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்த கோலன் ஹைட்ல தாக்குதல் நடத்தினப்பவே சொன்னோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அந்த பதட்டம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. இஸ்ரேல் வந்து இந்த விஷயத்த அமைதியாக கடந்து போக மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரியே இஸ்ரேலும் சொல்லியிருந்தாங்க, பதிலடி அப்படிங்கிறது உடனடியாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே ஹெஸ்புல்லா இருக்கக்கூடிய பகுதியில் நேத்தி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுல ஹெஸ்புல்லாவோட ஒரு முக்கிய தளபதி இன்னும் சிலர் கொல்லப்பட்டாங்க. பட் பெரிய அளவுக்கு இஸ்ரேல் வந்து நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஏதோ ஒரு பொலைட்டா அமைதியா போன மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு அந்த சம்பவம் முடிஞ்சு அடுத்த ஒரு 12 மணி நேரத்துல ஒரு பெரிய சம்பவம். ஹமாஸோட அரசியல் தலைவரா நீண்ட நாளா இருந்துட்டு இருந்த இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டிருக்கார். 1980 இருந்தே ஹமாஸ்ல ஒரு முக்கிய மெம்பரா இருந்தவர் தான் இவரு. அவரு இப்ப கொல்லப்பட்டிருக்கார். அதுவும் இந்த தாக்குதல்ல இந்த விஷயம் நடந்திருந்தா பிரச்சனை இல்லை. அவரு ஈரான்ல இருக்கிறப்போ இந்த கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஈரான் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு எதிராக இருந்துட்டு இருந்தது நமக்கு தெரியும். இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ள போறாங்க, ஹெஸ்புல்லாவை எதிர்த்து போறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு முழு போரா மாறும். ஈரான் வந்து அதை 100% எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ஈரானுக்கு அந்த பிரசிடென்ட் மாற்றம் அப்படிங்கிறது இப்போ நடந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக தான் இஸ்மாயில் ஹனியே ஈரான் போயிருந்தாரு. அங்கே அவர் தங்கியிருந்த வீட்லேயே ராக்கெட்டை வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு இப்போ இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டு இருக்கார். ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியோட குடும்பத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் அவருடைய பசங்க 3 பேர் இறந்து போனாங்க. அன்னைக்கே அவருடைய பேர பசங்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. ஏற்கனவே அவருடைய குடும்பத்தில் இது மாதிரி நிறைய பேர் இறந்திருந்த இந்த சூழலில் இப்போ இஸ்மாயில் ஹனியவும் கொல்லப்பட்டிருக்கார். இப்போ இதுக்கு ஈரான் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. வெளியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாமே இதை இஸ்ரேல் தான் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நேத்தி ஹெஸ்புல்லா மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேல் வந்து ஓப்பனா நாங்க தான் இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த தாக்குதல் சம்பந்தமா இன்னும் இஸ்ரேல் வந்து எந்த கருத்தும் தெரிவிக்காம அமைதியாவே இருக்காங்க. ஆனா இஸ்ரேலோட கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு. இஸ்மாயில் ஹனியோட மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை வந்து இன்னும் அழகாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லலை. பட் ஹமாஸோ ஈரானோ இதை பார்க்கறது எப்படின்னா இஸ்ரேல் தான் நடத்தியிருக்கு, இஸ்ரேல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தான் ஹமாஸோட டெலிவிஷன் எல்லாமே வெளியில நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இஸ்மாயில் ஹனியோட மரணம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த இஸ்மாயில் ஹனியை தான் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு பொலிட்டிக்கலா அந்த பேச்சுவார்த்தைக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணது, அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே இஸ்மாயில் ஹனியை தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ அவரே கொல்லப்பட்டதுனால ஹமாஸ் வந்து இனிமேல் இது வந்து முழு போரா மாறும் அப்படிங்கிற அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. அதுக்கு தயாராகிட்டும் இருக்காங்க. ஸோ இனிமே இதை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது நாட்டாம பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த போர் தொடங்கினதுலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நாட்டாம பண்ணக்கூடிய கண்ட்ரி எல்லாம் ஒரு பக்கம் ஏதோ ஒரு டீம்ல சேர்றாங்க, அவங்களுக்கு எதிராக இன்னொரு டீம் சேர்றாங்க. அப்படிங்கிறப்போ இங்க யாரு நாட்டாம பண்ணி இதை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த மரணத்துக்கு ரஷ்யா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. துருக்கி வந்து ஆல்ரெடி வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா நின்றுட்டு இருந்த ஒரு கண்ட்ரி தான். ஸோ அவங்களும் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இனிமேல் இந்த போரோட தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அங்கே ஒரு பெரிய போர் வெடிச்சுது அப்படின்னா அது கண்டிப்பாக உலகம் முழுக்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.